ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கலாமா? இன்னைக்கு என்ன டென்ஸ் பார்க்க போறோம்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சப்ஜெக்ட் ஐ இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? am போட்டு எதோட ing சேர்க்கணும்? வெரி குட். ஐயோட ஆக்சிலரி verb வந்து am, verb-ஓட ing சேர்க்கணும். சப்போஸ் he, she, it வந்து சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? he, she, it வந்தா he is போட்டு நம்ம ing verb கூட சேர்க்கணும். வெரி குட். சப்போஸ் சப்ஜெக்ட் they, we, you இருந்தது அப்படின்னா நம்ம என்ன போடுவோம்? are போட்டு verb கூட ing. வெரி குட். இப்போ சென்டென்ஸ் போலாமா? நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். I am eating. வெரி குட். நான் சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறேன். I am going to Chennai. அவன் சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறான். He is going to Chennai. அவர்கள் சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். They are going to Chennai. நாங்கள் சென்னைக்கு போய் They கொண்டிருக்கிறோம். are going to Chennai. அவள் எங்களுக்காக சமைத்துக் கொண்டிருக்கிறாள். She is cooking for us. அவள் அவர்களுக்காக சமைத்துக் கொண்டிருக்கிறாள். She is cooking for them. அவள் உனக்காக சமைத்துக் கொண்டிருக்கிறாள். She is cooking for you. நான் என் நண்பர்களுடன் படித்துக் கொண்டிருக்கிறேன். I am studying with my friends. நான் என் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறேன். I am playing with my friends. நான் என் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். I am talking with my friends. நான் என் நண்பர்களுடன் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். I am watching TV with my friends. என் நண்பர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். My friends are coming. என் அண்ணன் அவனுடைய ரூமை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். ஏனெனில் அது மிகவும் அழுக்காக இருக்கிறது. My brother is cleaning his room because it is very dirty. வெரி குட், வெல் ட்ரை. அவர்கள் டிவி பார்த்து கொண்டிருக்கவில்லை. They are not watching TV. நாங்கள் விளையாடிக் கொண்டிருக்கவில்லை. We are not playing. அவள் சமைத்து கொண்டிருக்கவில்லை. She is not cooking. அவன் வந்து கொண்டிருக்கிறான். He is coming. அவன் வந்து கொண்டிருக்கிறானா? Is he coming? வெரி குட். அவன் வந்து கொண்டிருக்கவில்லை. He isn't coming. அவன் வந்து கொண்டிருக்கவில்லையா? Isn't he coming? அவள் சமைத்துக் கொண்டிருக்கிறாள். She is cooking. அவள் சமைத்துக் கொண்டிருக்கிறாளா? Is she cooking? வெரி குட். அவள் சமைத்துக் கொண்டிருக்கவில்லை. She is not cooking. அவள் சமைத்துக் கொண்டிருக்கவில்லையா? Isn't she cooking? நான் படித்துக் I கொண்டிருக்கிறேன். am studying. ஓகே, இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போறோம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா கடந்த காலத்துல ஒரு செயலை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? he, she, it, I வந்தா என்ன பண்ணணும்? He, she, I வந்துச்சுன்னா நம்ம வந்து வாஷ் பண்ணணும். வாஸ் போட்டு verb-ஓட ing. ஓகே. இப்போ அதே இது they, we, you சப்ஜெக்டா வந்துச்சுன்னா இங்க ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஆர் போடுவோம். அப்போ இங்க Where? வெரி குட். வேர் போட்டு ing. verb-ஓட ing சேர்க்கணும். ஓகே. நான் படித்துக் கொண்டு இருந்தேன். I was studying. நான் ராஜாவுடன் பேசிக்கொண்டு இருந்தேன். I was talking with Raja. அவர்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டு இருந்தார்கள். They were playing cricket. என் அக்கா சமைத்துக் கொண்டிருந்தாள். My sister was cooking. வெரி குட். குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது. The baby was sleeping. நாங்கள் உனக்காக காத்து கொண்டிருந்தோம். We were waiting for you. என் அப்பா செய்தித்தாள் வாசித்துக் கொண்டிருந்தார். செய்தித்தாள்னா நியூஸ் பேப்பர், சரியா? என் அப்பா செய்தித்தாள் வாசித்துக் கொண்டிருந்தார். My father was reading newspaper. வெரி குட். நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது என் அப்பா என்னை கூப்பிட்டார். My father called me while I was playing cricket with my friends. வெரி குட். நான் டிவி பார்த்து கொண்டிருக்கவில்லை. I wasn't watching TV. அவர்கள் படித்துக் கொண்டிருக்கவில்லை. They weren't studying.